புக்கை பார்த்து வாங்க. Don't confuse time with tense. காலத்தோட நேரத்தை டைமை போட்டு குழப்பிக்கொள்ள கூடாது. Tense is the grammatical form of the verb. வினைச்சொல்ல இலக்கண வடிவம் தான் காலம். That in the reported clause we sometimes shift back shift. So டைமுக்கு நாங்க அறிவிக்கப்பட்ட கூட்டுல இன்டிரெக்ட் ஸ்பீச்ல பிறர் கூட்டுல காலத்தை மாத்துறது, பின்னோக்கி நகர்த்துறது. டென்ஸ் காலத்து டைம் வந்து வேறு. டைம் refers to the actual time that something happens, such as today or now or 5 weeks ago. 5 கிழமைக்கு முந்தி, இப்பொழுது, இன்று, இப்படி ஏதோ ஒன்று நடக்கிற உண்மையான நேரம் தான் டைம். டென்ஸ் வேறு. டென்ஸ் காலங்கள்ல மாற்றம் நடக்கிற அது வேறு. அடுத்து பாருங்க, டைம் வேர்ட்ஸ் புக்கை பார்த்துவாங்க. இஃப் வி ரிப்போர்ட் சம்திங் அரவுண்ட் த சேம் டைம், நாங்க ஏதோ ஒன்று அறிவிக்கிற அதே நேரத்தில் அறிவிக்கிற, கிட்டத்தட்ட அதே நேரத்தில் அறிவிக்கிறேன்டா, then we probably do not need to make any changes to time words. நேர சொற்கள் இருக்க டைம் வேர்ட்ஸ், அதுக்கு நாங்க மாற்றங்கள் பண்ண தேவையில்லை. அநேகமாக probably அநேகமாக do not need to make any changes to time words. நேர சொற்களுக்கு மாற்றங்கள் நாங்க பண்ண தேவையில்லை, இந்த அதே டைம்ல நாங்க அறிவிக்கிறதால. பட் ஆனா if we report something at a different time, வேறொரு நேரத்துல நாங்க அறிவிக்கிறேன்டா, we need to change time words. நேர சொற்களை மாற்றதான் வேணும். Look at these example sentences. நான் இந்த வசனங்களை எழுதல, நல்லா அவதானிங்க. புக்கை பார்த்து வாங்க. புக் இல்லாதாக்கள் நான் சொல்றது நல்லா காது கொடுத்து கேளுங்க. He said it was hot yesterday. நேற்று சூடாக இருந்தது அவன் சொன்னான். இதை நாங்க மாத்துற இன்டிரெக்ட்டுக்கு எப்படி? He said that it had been hot the day before. முன்னே நாள், the day before. yesterday நேற்று என்பது எப்படி மாறி இருக்குது? the day before, முன்னே நாள் என்று மாறி இருக்குது. முன்னே நாள் சூடாக இருந்திருந்ததாக அவன் சொன்னான். இது வந்து பிறகு அறிவிக்கிறதால அதே நேரம் அறிவிக்கப்படுறா. எஸ்டர்டே தான், மாத்த தேவையில்லை, டைமை மாத்த தேவையில்லை. இது வந்து வேறொரு டைம்ல அறிவிக்கிறதால நாங்க எஸ்டர்டே என்றதை எப்படி மாத்திக்கிறோம்? the day before, முன்னே நாள் என்று மாத்திக்கிறோம். இன்னொரு உதாரணம் பாருங்க. He said, அவன் சொன்னான், we are going to swim tomorrow. நாங்கள் நீந்த போற நாளைக்கு. இதை இன்டிரெக்டாக பிறர் கூற்றாக மாற்றுவோம். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக அறிவிக்கப்பட்ட கூற்றாக மாற்றுவோம். He said they were going to swim. அவர்கள் நீந்த போனதாக அவன் சொன்னான். the next day, அடுத்த நாள். tomorrow, நாளை என்பது எப்படி மாறி இருக்குது? the next day, அடுத்த நாள் என்று மாறி இருக்குது. ஏன்னா இது வந்து வேறொரு டைம்ல அறிவிக்கப்பட்டதால. அதே டைம்ல அறிவிக்கிறேன்டா டுமாரோ தான். ரைட். போர்ட பாருங்க. டைம் எப்படி மாறுது பாருங்க. டிரெக்ட்ல இருந்து டிரெக்ட் ஸ்பீச், கண்கூட்டில இருந்து இன்டிரெக்ட் ஸ்பீச்சாக மாறும் பொழுது அல்லது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாறும் பொழுது எப்படி டைம் மாறுது பார்ப்போம். now, இப்பொழுது, then, அப்பொழுது என்று மாறும். at that time, அந்த நேரம், அந்த நேரத்தில் அப்படி மாறும். today, இன்று எப்படி மாறும்? that day, அன்று என்று மாறும். on Sunday, for example, on Sunday, on Monday அப்படி மாறும். yesterday, நேற்று அப்படி வரும்.
Tonight இன்றிரவு எப்படி மாறும்? That night அன்றிரவாக மாறும். Last night நேற்றிரவு மாறும். On Sunday night ஞாயிற்றுக்கிழமை ராவு for example. On Saturday night அப்படி. Next tomorrow நாளை எப்படி மாறும்? The next day அடுத்த நாள் அல்லது the following day தொடர்ந்து வரக்கூடிய நாள். On Sunday ஞாயிற்றுக்கிழமை. Today இன்று அப்படி மாறும். Next yesterday நேற்று எப்படி மாறும்? The day before முன்னைய நாள். The previous day முன்னைய நாள் அல்லது on Sunday ஞாயிற்றுக்கிழமை அப்படி மாறும். மேலும் சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. புக்கை பார்த்து வாங்க. டிரெக்ட் ஸ்பீச்ல இருந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாறும் பொழுது லாஸ்ட் நைட் என்று வந்தா எப்படி மாறும்? The night before. லாஸ்ட் நைட் நேற்றிரவு அது எப்படி மாறும்? The night before முன்னைய இரவு. ஓ அல்லது the previous night முன்னைய இரவு. On Sunday night ஞாயிற்றுக்கிழமை இரவு அப்படி மாறும். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. This week இவ்வாரம் எப்படி மாறும்? That week அந்த வாரம். Last week போன வாரம் அப்படி மாறும். நெக்ஸ்ட் லாஸ்ட் மந்த் போன மாதம் எப்படி மாறும்? The month before முன்னைய மாதம். ஓ அல்லது the previous month முன்னைய மாதம். In May மே மாதத்தில் அப்படி மாறும். For example, in May மே மாதத்தில் என்பது உதாரணம். நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருடம் அது எப்படி மாறும்? The following year தொடர்ந்து வரக்கூடிய வருடம். In 2014 ஆண்டில். நெக்ஸ்ட் அடுத்தது 2 minutes ago 2 நிமிடங்களுக்கு முன்பு. 2 minutes ago அது எப்படி மாறும்? 2 minutes before 2 நிமிடங்களுக்கு முன்பு என்று மாறும். 2 minutes ago என்பது 2 minutes before என்று மாறும். ரெண்டும் ஒரே அர்த்தம். 2 நிமிடங்களுக்கு முன்பு. நெக்ஸ்ட் ஒன். In 1 hour ஒரு மணித்தியாலத்தில் எப்படி மாறும்? 1 hour later ஒரு மணித்தியாலம் கழித்து என்று மாறும். In 1 hour ஒரு மணித்தியாலத்தில் என்பது 1 hour later ஒரு மணித்தியாலம் கழித்து என்று மாறும். Place words இடச்சொற்கள் புக்க பார்த்து வாங்க. When I read நான் வாசிக்கும் பொழுது you have to follow me in your books பார்த்து வாங்க. Place your finger விரல வைங்க. If we are in the same place when we report something ஏதோ ஒன்று நாங்கள் அறிவிக்கும் பொழுது அதே இடத்தில் நாங்கள் இருந்தால் then we do not need to make any changes to place words. இடச்சொற்களுக்கு எந்த மாற்றங்களும் செய்ய தேவையில்லை. நாங்க அதே இடத்துல இருந்து அறிவிக்கிறோம். ஒரு ஆள் ஒரு விஷயத்தை சொல்றோம், அப்ப அதே இடத்துல நாங்க அதை அறிவிக்கிறோம். அப்ப நாங்க இடச்சொற்களுக்கு மாற்றங்கள் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி நேர சொற்களுக்கு மாற்றங்கள் பண்ண தேவையில்லை. அதே டைம்ல அறிவிக்கிறேன் அதே மாதிரி. பட் ஆனால் if we are in a different place when we report something ஏதோ ஒன்று நாங்க அறிவிக்கும் பொழுது வேறொரு இடத்துல நாங்க இருந்தா then we need to change the place words. நேர சொற்களை நாங்க மாத்தணும். Look at these example sentences. இந்த உதாரணங்கள் பாருங்க. நான் இந்த உதாரணங்கள் போர்டில் எழுதல, புக்கை பார்த்து வாங்க. புக் இல்லாதாக்கள் நல்லா காது கொடுத்து கேளுங்க. He said அவன் சொன்னான். It is cold in here இங்கு குளிராக இருக்கிறது. It is cold குளிராக இருக்கிறது. In here இங்கு. இத இன்டிரெக்டா பிறர் கூற்றாக மாற்றும் பொழுது he said that it was cold in there.
அங்கு குளிராக இருந்ததாக அவன் சொன்னான். ஹியர் இங்கு என்பது there அங்கு என்று மாறி இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், he said அவன் சொன்னான், how much is this book? This book இந்த புத்தகம் எவ்வளவு விலையாக இருக்கிறது? இதை இன்டிரெக்டாக மாற்றும் பொழுது he said அவன் சொன்னான் என்று இருக்குது. how much எவ்வளவு என்றுக்குள்ள அது question வினா. அப்ப இன்டிரெக்டாக மாற்றிக்கொள்ள, பிறர் கூட்டாக மாற்றிக்கொள்ள he asked ASKED he asked அவன் கேட்டான் how much the book was எவ்வளவாக அந்த புத்தகம் இருந்ததாக அவன் கேட்டான். this book இந்த புத்தகம் எப்படி மாறி இருக்குது? the book THE the book அந்த புத்தகம். the அந்த கொள்ள அந்த அண்டது கேள்வி, that என்று சொல்ல மேலும் the என்று சொல்ல மேலும். the என்பது இந்த அந்த இப்படி அர்த்தங்கள் இருக்குது the-க்கு. he asked அவன் கேட்டான் how much the book was அந்த புத்தகம் எவ்வளவாக இருந்தது என்று அவன் கேட்டான். Here are some common place words showing how you change them for reported speech. Reported speechக்கு நாங்க எப்படி மாத்துறது காட்டக்கூடிய ஒரு லிஸ்ட், ஒரு சார்ட் இருக்குது பாருங்க. டைரக்ட்ல இருந்து இன்டைரக்டாக மாற்றும் பொழுது, தன் கூட்டுல இருந்து பிறர் கூட்டாக ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாற்றும் பொழுது எப்படி இந்த பிளேஸ் இடங்கள் மாறுன்னு பாருங்க. பிளேஸ் வேர்ட்ஸ் இடச்சொற்கள். ஹியர் இங்கு என்பது தேர் அங்குன்னு மாறும். இன் ஸ்டார்பக்ஸ் என்ற இடத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இந்த எப்படி மாறுது? தட் அந்த மாறுது. திஸ் புக் இந்த புத்தகம் எப்படி மாறுது? த புக் அந்த புத்தகம், அல்லது தட் புக்னு சொல்லலாம் அந்த புத்தகம். அல்லது வார் அண்ட் பீஸ் யுத்தமும் சமாதானமும் என்ற டைட்டில் கொண்ட தலைப்பு கொண்ட ஒரு புத்தகம். அப்படி இன் திஸ் ரூம் இந்த அறையில், அது எப்படி மாறும்? இன் த ரூம் அந்த அறையில். அப்ப தக்குள்ள அந்த அர்த்தம் இருக்குது த. அல்லது இன் தட் ரூம் அந்த அறையில் அப்படி சொல்லலாம். இன் த கிச்சன் சமையல் அறையில் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, she said அவள் சொன்னாள், I have already seen நான் ஏற்கனவே கண்டிருக்கிறேன் கரோல் என்பவரை. today இன்று அது direct speech, quoted speech. இது நாங்க indirect speech-ஆக reported speech-ஆக மாற்ற போறோம். அறிவிக்கப்பட்ட கூட்டாக பிறர் கூட்டாக மாற்ற போறோம். she said that she had already seen அவள் ஏற்கனவே கண்டிருந்ததால் கரோல் என்பவரை. that day அந்த நாள். today இன்று என்பது that day அந்த நாள் என்று மாறி.